சென்னையின் ஒரு பகுதியில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுள்ள சம்பவம் தற்போது சமூகத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் பள்ளிக்குள் தனது இடுப்பு பகுதியில் கஞ்சா போதைப் பொருளை மறைத்துக் கொண்டு வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது இந்த விவரம் வெளிச்சத்திற்கு வந்தது. அரசு பள்ளி வளாகத்திலேயே இவ்வாறு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே கடும் கவலையையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அந்த மாணவனை மையமாக கொண்டு காவல்துறையினர் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா எங்கிருந்து வந்தது, யாரிடமிருந்து பெற்றான், இதன் பின்னணியில் வேறு யாராவது உள்ளார்களா என்பதை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவன் அந்த கஞ்சாவை சாலையில் கண்டெடுத்து பள்ளிக்கு கொண்டு வந்ததாக விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த விளக்கத்தின் உண்மைத்தன்மையையும் காவல்துறையினரால் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பள்ளி மாணவர்கள் வரை போதைப்பொருள் புழக்கம் பரவி வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. பொதுவாக பாதுகாப்பான இடமாக பார்க்கப்படும் பள்ளி வளாகத்திலேயே இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெறுவது சமூகத்தின் எதிர்காலம் குறித்து தீவிரமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக இளம் வயதில் மாணவர்கள் போதைப் பொருட்களின் தாக்கத்திற்குள் செல்லும் நிலை அவர்களின் கல்வி, உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில் திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருள் சென்றடைந்திருப்பது தற்போதைய ஆட்சியின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக லேப்டாப் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக நினைவூட்டினார். ஆனால் தற்போது அரசு பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் புழக்கத்தில் சிக்கியுள்ள சம்பவங்கள் மாநிலத்தில் இளைஞர்களின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதை காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தற்போதைய திமுக அரசு முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் திமுக அரசு தொடர்ந்து பேசி வரும் ஜீரோ கஞ்சா போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு போன்ற அறிவிப்புகள் அனைத்தும் வெறும் விளம்பர வாசகங்களாகவே இருப்பதாகவும் இந்த சம்பவம் அதை மீண்டும் ஒருமுறை நிரூபிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு உண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் பள்ளி மாணவர்களின் கைகளுக்கு போதைப்பொருள் சென்றிருக்காது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒரே குரலில் பள்ளி வளாகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அரசை வலியுறுத்தி வருகின்றனர். மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் முன் அரசு, காவல்துறை மற்றும் கல்வித்துறை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.